தமிழ்நாட்டை தாண்டி வெளியே போனால் ஈழத்திலே புரட்சி தலைவருக்கு சிலை உண்டு. ஈழ தமிழர்கள் புரட்சி தலைவரை தலைவராக கொண்டாடுகிறார்கள். யாழ்ப்பாணத்திலே சிலை உண்டு. அப்படி என்றால் கருணாநிதியை தெரியாதா என்று நீங்கள் கேட்க வேண்டாம். கும்மிடிப்பூண்டியை தாண்டினால் எவனுக்கும் தெரியாது. கொஞ்சம் வடக்கோ கொஞ்சம் தெற்கோ போனால் யாருக்கும் தெரியாது. கருணாநிதி நினைக்கப்படுவது எதற்காக? துரோகத்தின் வடிவத்திற்காக. அதிமுக சோறு கொடுத்துச்சு சாப்பிடுறதுக்கு. அதிமுக இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை உத்தரவாதப்படுத்துச்சு. திமுக என்ன பண்ணுச்சு? இன்னைக்கு கஞ்சா கொடுக்கிறான். கொடுக்கிறானா இல்லையா? தமிழ்நாட்டில் கஞ்சா கிடைக்காத தெரு ஒரு தெரு இன்னைக்கு இருக்கா? அயோக்கிய நாய் அந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கிற ஒரு பிள்ளைக்கு பாலியல் டார்ச்சர் கொடுக்கிறான். சொல்ல முடியாத டார்ச்சர். வீட்டுல பெண் குழந்தையை வச்சிருக்கிறவன், குடும்பம் கொண்டு குழந்தை குட்டியோட வாழ்றவன் காதுல கேட்க முடியாது. அவ்வளவு கேவலமான வேலையை அந்த நாய் செய்யுது. அவனை 2 நாள் கழிச்சு கைது பண்ணிட்டு வர்றான். கைது பண்ணிட்டு வந்து அவனுடைய போட்டோவை போட்ட பிறகு எடுத்து பாக்குறோம். யாரா இவன், இந்த போட்டோ எங்கடா இருக்குதுன்னு பார்த்தா அந்த பொண்ணுக்கு பாலியல் டார்ச்சர் கொடுத்த அந்த நாயினுடைய வீட்டிலே உட்கார்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் இந்த மா சுப்பிரமணியம் சோறு தின்னுட்டுக்கிற படம் வெளியே வருதுயா. அந்த வழக்கெல்லாம் முடிந்து விட்டது. எல்லாம் தப்பித்து விட்டார்கள். யார் அந்த சார் என்று சொல்லாமலே நாங்கள் தப்பித்துக் கொண்டோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறான். நாங்கள் சொல்லுகிறோம், சரியாக எண்ணி 3 மாதங்கள் தான். அதன் பிறகு மரியாதைக்குரிய மந்திரிக்கு நிரந்தரமாக நாங்கள் தான் சோறு போடுவோம். இந்த 3000 எனக்கு கொடுத்தான்னு உங்களுக்கு தெரியும். நீ எத்தனை வேளாண் குடுசாமி எங்கோட்டு ரெட்டலைக்கு தான் நமக்கு தெரியும். அத பக்கம் அது ஒரு பக்கம். ஆனா இந்த 3000 கொடுத்த பெருமகன் போன ஆண்டு ஏன் கொடுக்கல? போன ஆண்டு வாயதர அதுக்கு முன்னத்தாண்டு ஏன் கொடுக்கல? அதுக்கு முன்னத்தாண்டு ஒரு பொங்கல் பரிசு கொடுத்தானே, வாழ்க்கையில மறப்பமா? ஆமா, அண்ணன் சொல்றாரு பாருங்க, மறக்க மண்ணுக்குள்ள போற வரைக்கும் அந்த வெள்ளம் மறக்காது. ஸ்டாலினுடைய மகனும் மருமகனும் 2 பேர் மட்டும் சேர்ந்து 2 பேர், உதயநிதி ஸ்டாலினும் சபரீசனும் 2 பேர் சேர்ந்து 30,000 கோடி ரூபாய் கொள்ளையடித்திருக்கிறார்கள் 2 ஆண்டு காலத்தில். இந்த 30,000 கோடியை எங்கே கொண்டு போய் முதலீடு செய்வது என்று தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். பேசின ஆடியோ வெளியே வந்து எல்லாரும் கேட்டீங்கல்ல, நாம் எல்லாரும் கேட்டோம். 100 லட்சம் சேர்ந்தால் 1 கோடி. அதுபோல 1 கோடி, 10 கோடி, 100 கோடி, 1000 கோடி, 10,000 கோடி, 30,000 கோடி. 2 பேர் 2 வருஷத்துல. நான் சொல்றேன், இந்த 30,000 கோடி ரூபாய் பணத்தை 500 ரூபாய் நோட்டா மாத்தி ஒரு ரூம்குள்ள 25 வயசு பையனை விட்டு என்றான்னு சொன்னா எண்ணி முடிக்கிறதுக்குள்ள வயசாய் செத்துருவான். இன்னைக்கு லேப்டாப் கொடுக்கறேன்னு காலேஜ் பையனுக்கு கொடுக்கறேன்னு 5 வருஷம் கழிச்சு லேப்டாப் கொடுக்கறான். அவன் லேப்டாப் வாங்கணும்னு பையன் முதல் வேலையை என்ன பண்றான்னா, பிளேட் ஒன்னு எடுத்து கருணாநிதி படத்தை சுரண்டான். அவனுக்கு தெரியுது எது தீட்டுன்னு. சாதியால், மதத்தால், இனத்தால், மொழியால் வருவதல்ல தீட்டு. எவன் மக்கள் விரோதியாக வாழ்ந்தானோ அந்த படத்தை கூட என்னுடைய வீட்டுக்குள் கொண்டு போக மாட்டேன் என்று அந்த இளைஞனுக்கு புரிகிறது, சுரண்டான். காஞ்சிபுரத்தில் நாம வெற்றி பெற வேண்டும், இந்த தொகுதியிலே வெற்றி பெற வேண்டும் என்று பேசி அதெல்லாம் நமக்கு கவலைப்பட வேண்டியதில்லை. கொளத்தூர் சேப்பாக்கமே தெரிச்சிட்டு இருக்குது. உண்மை சொல்றேன், கொளத்தூர்ல சேப்பாக்கத்துல இந்த முறை திமுக வெல்லாது. ஸ்டாலின் தப்பிச்சு ஓட போறார், வேற தொகுதிக்கு போக போறார். நீங்க எழுதி வச்சுக்கோ. யாருக்குடா ஓட்டு இருக்கு? ஓட்டே இல்லாத கட்சியை கூட்டணியில வச்சுட்டு எங்கள் கூட்டணி வெற்றி பெறும் என்று இன்றைக்கு ஸ்டாலின் நமக்கு பயங்காட்டி கொண்டிருக்கிறார். நீங்கள் பாருங்கள் என் அன்பு சொந்தங்களே, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து சொன்னால் நீங்கள் எப்படி வெற்றி பெறுவீர்கள் என்று நாங்கள் சொன்னோம். நாங்கள் 234 தொகுதியிலும் தனித்து இரட்டையிலை என்கிற சின்னத்தை போட்டு வென்று காட்டி ஆட்சி நடத்தி காட்டிய இயக்கத்தின் சொந்தக்காரர்கள். கருணாநிதியின் அப்பனுக்கு அப்பன் வந்தாலும் செய்ய முடியாத சாதனையை செய்து காட்டிய புரட்சி தலைவி அம்மா அவர்களினுடைய வாரிசுகள். இந்த கழகம் எத்தனையோ பேரை கோபுரத்தின் உச்சியிலே கொண்டு போய் வைத்திருக்கிறது. அப்படி கோபுரத்தின் உச்சியை தொட்டு பார்த்த சில பேர் இந்த கழகத்திற்கு துரோகம் செய்தது உண்டு. ஆனாலும் கூட எந்த நாளும் எந்த பதவி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எந்த அங்கீகாரம் இருக்கிறதோ இல்லையோ, கடைசி சுவாசம் இருக்கிற நாள் வரை புரட்சி தலைவர் தான், புரட்சி தலைவி அம்மா தான், இரட்டை இலை தான், புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் என்று கழகத்தினுடைய கோபுர கற்களாக அல்ல, அடிக்கற்களாக நின்று இந்த கழகத்தை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்தின் ஆற்றல் மிகு நிர்வாகிகளே, மரியாதைக்குரிய தொண்டர்களே, தோழர்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
புரட்சி தலைவர் அவர்களினுடைய 109வது பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். ஒரு மனிதர் பிறந்து மறைந்து பல்லாண்டுகள் கழித்து அவர் நினைக்கப்படுகிறார். காஞ்சிபுரம் மாவட்டத்திலே நடக்கிற இந்த கூட்டத்திலே மட்டும் நினைக்கப்படுகிறாரா? தமிழ்நாட்டிலே மட்டும் நினைவு கூறப்படுகிறாரா? இந்தியா முழுவதும் பேசப்படுகிறாரா? இல்லை என் அன்பு சொந்தங்களே, இந்த பூமி பந்தில் தமிழன் எங்கெல்லாம் வாழுகிறானோ அங்கெல்லாம் அந்த மனிதர் நினைக்கப்படுகிறார், அந்த மனிதர் கொண்டாடப்படுகிறார். 109 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்த மனிதன் ஒரு 100 ஆண்டு கடந்து இன்றைக்கும் நினைக்கப்படுகிறார். அவரே அவருடைய வரிகளிலே அவர் நடித்த படங்களிலே சொல்லிவிட்டு போனதை போல, வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவன் யார்? யார்? மக்களின் மனதிலே நிற்கிறவன் தன்னுடைய பையனுக்கும் தன்னுடைய பேரனுக்கும் அவனுக்கு பிறக்க போற பேரனுக்கும் சேர்த்து சொத்து சேர்த்து விட்டு தமிழ்நாட்டை கூறு போட்டு கொடுத்து விட்டு போகிறவனா? மக்களின் மனதில் நிற்கிறவன் சொத்து சேர்த்தவனா? மக்களின் மனதில் நிற்பவன் யார் என்று கேட்டுவிட்டு சொன்னார், மாபெரும் வீரர் மானம் காத்தோர் சரித்திரம் தனிலே நிற்கின்றார். 109 வருடங்களுக்கு முன்னால் பிறந்த ஒரு மனிதரை இன்றைக்கும் நாம் கொண்டாடுகிறோம். அன்பு சொந்தங்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தமிழ்நாட்டினுடைய கடந்த அரை நூற்றாண்டு கால அரசியல், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திமுகவும் 2 முறை அரசியல் தான் இருந்து கொண்டிருக்கிறது. திமுகவிலே கருணாநிதி, இங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கியதிலே இருந்து புரட்சி தலைவர். புரட்சி தலைவருக்கு நீங்கள் சில பேர் அறிந்திருப்பீர்கள், இன்னும் சில பேருக்கு தெரியாது. தமிழ்நாட்டை தாண்டி வெளியே போனால் ஈழத்திலே புரட்சி தலைவருக்கு சிலை உண்டு. ஈழ தமிழர்கள் புரட்சி தலைவரை தலைவராக கொண்டாடுகிறார்கள். யாழ்ப்பாணத்திலே சிலை உண்டு. நான் சில நாடுகளுக்கு பயணிக்கிற வாய்ப்பை பெற்றவன். ஐரோப்பிய நாடுகளிலே பயணிக்கிற போது ஈழ தமிழர்களினுடைய வீடுகளிலே தங்குவதுண்டு. ஈழ தமிழர்களினுடைய வீடுகளில் பெரும்பாலான வீடுகளில் அவர்கள் தேசிய தலைவர் பிரபாகரன் படத்திற்கு பக்கத்திலேயே தமிழ்நாட்டிலிருந்து ஒரு தலைவனின் படம் இடம்பெற்றிருக்கும் என்று சொன்னால் அது புரட்சி தலைவரின் படம் மட்டும்தான். அப்படி என்றால் கருணாநிதியை தெரியாதா என்று நீங்கள் கேட்க வேண்டாம். கும்மிடி பூண்டியை தாண்டினால் எவனுக்கும் தெரியாது. கொஞ்சம் வடக்கோ கொஞ்சம் தெற்கோ போனால் யாருக்கும் தெரியாது. கருணாநிதி நினைக்கப்படுவது எதற்காக? துரோகத்தின் வடிவத்திற்காக. இதை நான் சொல்லுகிற போது ஏதோ அதிமுக காரன் கூட்டம் போட்டு இப்படி பேசுகிறான் என்று நீங்கள் நினைக்க கூடாது. வரலாற்றிலே சாட்சியங்கள் உண்டு. புரட்சி தலைவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கட்சியை தொடங்கினார். அவர் வாழுகிற நாள் வரை முதலமைச்சராகவே வாழ்ந்தார். மீண்டும் 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 வெற்றி பெற்றார். அவர் மறைந்தார். மறைந்த பிறகு இன்றைக்கும் கூட பல பேர் கட்சி தொடங்குகிறார்கள். நிறைய கட்சிகள் வருகிறது இல்லைங்களா? நான் ஒரு கேள்வியைத்தான் மீண்டும் மீண்டும் தமிழ் சமூகத்திலே முன்வைத்துக் கொண்டே வருகிறேன். இன்றைக்கும் பல பேர் கட்சி தொடங்குகிறார்கள். மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கினார். கட்சி தொடங்கிய விஜயகாந்த் அவர்கள் என்ன சொன்னார்? சார், எப்படி ஒரு ஆட்சியை கொடுப்பீங்க? அவர் சொன்னார், நாங்கள் வந்தால் எம்ஜிஆரின் ஆட்சியை கொடுப்போம். சொன்னாரா இல்லையா? இன்றைக்கு நடிகர் விஜய் ஒரு கட்சி தொடங்கி இருக்கிறார். அவரை பார்க்கிறோம். எங்கள் பேருந்தா அவர் பேருந்தா என்றே தெரியவில்லை. முழுக்க முழுக்க எங்கள் தலைவரைத்தான் வைத்திருக்கிறார். அங்கே புரட்சி தலைவரினுடைய படம் இருக்கிறது, அண்ணாவின் படம் இருக்கிறது. இன்னும் பல பேர் கட்சி தொடங்குகிறார்கள். அவர்களை கேட்டால் காமராஜர் ஆட்சியை கொடுப்போம், எம்ஜிஆர் ஆட்சியை கொடுப்போம், இதைத்தான் சொல்லுகிறார். மறந்தாவது யாராவது ஒருவர் கருணாநிதியின் ஆட்சியை கொடுப்பேன் என்று சொன்னதுண்டா? சொன்னால் கட்சி நடத்த முடியுமா? தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். ஒரு கருணாநிதி போதுமடா இந்த ஒட்டுமொத்த இனத்திற்கும் என்று. எனவே கருணாநிதியின் மகன் கூட நாட்டின் முதலமைச்சராக இருக்கிற போது கருணாநிதி ஆட்சியை கொடுப்பேன் என்று சொல்லவே மாட்டார், சொல்லவே முடியாது, சொன்னதும் இல்லை. ஆனால் நாம் நெஞ்சுயர்த்தி சொல்லுகிறோம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் புரட்சி தமிழரினுடைய தலைமையிலே புரட்சி தலைவரின் ஆட்சியை, புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சியை தருவோம் என்று. ஏன்? நல்லாட்சி கொடுத்தவர்கள். அதனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஏன் அந்த மனிதர் நினைக்கப்படுகிறார் தெரியுமா? ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து சாதாரணமா வளர்ந்து பசியை பட்டினியை பார்த்து வளர்ந்த வருந்தகை எம்ஜிஆர். சும்மா சாதாரணமா வரல. வள்ளுவனிடம் கேட்டார்கள், இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய துயரம் எது?
2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த வள்ளுவன் சொல்லிட்டு போன இந்த உலகத்தில் மிகப்பெரிய துயரம் எது தெரியுமா? பசியா, பட்டினியா, நோயா? அதையெல்லாம் விட பெரிய துயரம் இருக்கிறது என்றார். அது என்ன துயரம்? வள்ளுவன் சொன்னான், ஈன்றாள் பசி காண்பாலாயினும் என்று சொன்னான். நம்மை பெற்றெடுத்த தாய் பசியால் துடிக்கிற காட்சியை பார்க்கிறோம் இல்லையா? அதுதான் இந்த உலகத்தில் இருப்பதிலேயே கொடூரமான துன்பம். அந்த துன்பத்தை அனுபவித்து வந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதனால் தான் அந்த மனிதன் வாழ்க்கையில் வெற்றி பெற்று முடிசூடா மன்னனாக திகழ்ந்து இந்த நாட்டிற்கே முதலமைச்சராக மாறிய போதும் அந்த மனிதருக்கு தெரிந்தது, ஏழை எளிய மக்களினுடைய பசியை பிடியை போக்க வேண்டும் என்கிற சிந்தனை வந்தது. பள்ளிக்கூடத்திலே படிக்கிற பிள்ளைகள் படிப்பதற்கு பள்ளிக்கூடம் வர வேண்டும் என்றால் அவன் பசியாறி இருக்க வேண்டுமே, பசியாராமல் எப்படி படிப்பை கொடுக்க முடியும் என்று சொல்லி இந்தியாவில் எந்த தலைவனும் அந்த நாளில் சிந்தித்து பார்க்க முடியாத நிலையில் சத்துணவு திட்டம் என்கிற திட்டத்தை அந்த தலைவன் இந்த மண்ணிலே கொண்டு வந்தான். உணவுக்காக, ஒருவேளை உணவுக்காக பள்ளிக்கூடம் போவோமே என்று அன்றைக்கு பள்ளிக்கூடத்திற்குள்ளே நுழைந்த குழந்தைகள் தான் இன்றைக்கு 50 ஆண்டுகளை கடந்து பார்க்கிறோம். இந்த பூமி பந்து முழுவதும் இன்றைக்கு அவர்கள் என்ஜினியர்களாக, டாக்டர்களாக, விஞ்ஞானிகளாக இந்த உலகத்தையே காப்பாற்றுகிற பணியிலே அவன் இன்றைக்கு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறான் என்றால் புரட்சி தலைவர் கொண்டு வந்த திட்டம். அதற்கு முன்னால் கருணாநிதி முதலமைச்சராக இருந்தார். சத்துணவு திட்டம் தோன்றியதா மனதிலே? ஏன் தோணல? மக்களை குறித்து சிந்திக்கிற தலைவனுக்கு அந்த திட்டம் தோன்றும். அவருக்கு தோன்றியது, புரட்சி தலைவருக்கு தோன்றியது செய்து காட்டினார். ஏராளமான திட்டங்களை கொடுத்து விட்டு போனவர். நான் உங்களுக்கு சொல்றேன், புரட்சி தலைவரினுடைய வழியிலே வந்த காரணத்தால் தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அம்மா உணவகங்கள் என்கிற அட்சய பாத்திரங்களை இந்த மண்ணுக்கு கொடுத்தார். அம்மா உணவகங்கள். நேற்றைக்கு கூட நான் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். அந்த நிகழ்ச்சியிலே ஒரு மண்டபத்திலே இருக்கிற ஒரு தம்பி அவன் வந்து சொன்னான், அண்ணா இந்த அம்மா உணவகங்கள் குறித்து கொஞ்சம் நீங்க எப்பவுமே பேசணுங்க. நான் பேசிட்டே தானப்பா இருக்கிறோம், அதை எடுத்து சொல்லிட்டே தானே இருக்கிறோம், போதாதுங்கண்ணா. என்னை மாதிரி சாதாரண குடும்பத்தில் இருந்து வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதுக்கு, ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வு எழுதுறதுக்கு, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா வந்து சேர்றதுக்கு, ஒரு சாதாரண ஊழியனாக வருவதற்கு இந்த சென்னை போன்ற பெருநகரங்களை நோக்கி ஓடி வந்த பல லட்சம் பேரினுடைய பசியாற்றிய இடங்கள் அந்த அம்மா உணவகங்கள். அதை நீங்கள் இன்றைக்கு இருக்கிற ஆட்சி கெடுத்து குட்டிச்சவராக்கி வைத்திருக்கிறான். அதை பேசுங்கள்னா உண்மை, அது சத்தியம். அம்மா அவர்கள் கொண்டு வந்தாங்க அந்த திட்டத்தை. நான் உங்களுக்கு சொல்றேன், கொரோனா காலம் அம்மா எல்லாம் மறந்திருக்க மாட்டீங்க. பல நாடுகள்ல, பல மாநிலங்கள்ல கொரோனா காலத்தை எப்படி எதிர்கொள்றதுன்னு தெரியல. ஒரு ஆள் வேலை செஞ்சிட்டு இருக்கிறான், குஜராத்தில் இருப்பான், உத்தரப்பிரதேசத்துல வேலை செஞ்சிட்டு இருப்பான். உத்தரப்பிரதேசத்துல இருந்து குஜராத்துக்கு தன் சொந்த வீட்டுக்கு திரும்பி போகணும். போவதற்கு வாய்ப்பில்லை, வழி இல்லை, கையிலே பணம் இல்லை. ஒரு கையில மனைவியை பிடித்துக் கொண்டு, தோள் மீதும் இன்னொரு கையிலும் குழந்தைகளை தூக்கி கொண்டு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் நடந்தே போனார்கள். போகிற பாதையிலே செத்து விழுந்தவன் எத்தனையோ பேர். ஆனால் என் அன்பு சொந்தங்களே, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையிலே அன்றைக்கு ஆட்சி நடந்தது. தமிழ்நாட்டில் ஒரு பட்டினிச்சாவு கூட இல்லை என்கிற நிலையை உருவாக்கி காட்டினோம். காரணம் என்ன தெரியுமா? அம்மா உணவகங்கள் என்கிற அட்சய பாத்திரங்களை திறந்து விட்டார் அந்த மக்கள் தலைவன். அது புரட்சி தலைவர் வழியிலே வந்தது. அப்ப அதிமுக சோறு கொடுத்துச்சு சாப்பிடுறதுக்கு. அதிமுக இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை உத்தரவாதப்படுத்துச்சு. திமுக என்ன பண்ணுச்சு? இன்னைக்கு கஞ்சா கொடுக்கறானா இல்லையா? தமிழ்நாட்டில் கஞ்சா கிடைக்காத தெரு ஒரு தெரு இன்னைக்கு இருக்கா? போதைப் பொருள்களினுடைய உச்சபட்ச புழக்கம் வரலாற்றில் என்றைக்கும் நாம் பார்த்ததில்லை. பள்ளிக்கூட வாசல்களில், கல்லூரி வாசல்களிலே இன்றைக்கு கஞ்சா பொருட்கள் விற்கப்படுகிறது. உண்மையா இல்லையா? சத்தியம் சொல்றேன் நான். கஞ்சாவை தாண்டி மேல போயிட்டான். சிந்தட்டிக் ட்ரக்ஸ். ஊசியிலே குத்திக் கொள்ளுகிறான். யார் தெரியுமா? அம்மா, இத்தனை பேர் நீங்க உட்கார்ந்து கேக்குறீங்க, நான் உங்களுக்கு சொல்றேன் அம்மா, நம்ம வீட்டுல இருந்து பையன் பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு, காலேஜுக்கு அனுப்புறோம் இல்லையா? எதற்காக அனுப்புறோம்? ஒரு குழந்தை படிச்சு வந்துட்டான்னா அவன் இந்த குடும்பத்தின் வாழ்க்கையே மாத்திடுவான். அட, எங்க வாழ்க்கை முழுவதும் மாறுவதற்கு ஒரு பிள்ளை படிக்கட்டும் என்று கல்லூரிக்கு அனுப்பினால் அந்த கல்லூரி வாசலிலே நின்று அந்த பிள்ளையின் கரங்களிலே கஞ்சாவை கொடுக்கிற கேடுகெட்ட மோசடி இன்றைக்கு நடக்கிறது தமிழ்நாட்டில். தடுக்கவே முடியலையே. போன வாரம் ஒரு பையன் நம்ம பார்த்தோம், வடநாட்டில இருந்து வேலை செய்ய வந்த பையனை ரயில்ல வச்சு வெட்டினா. பாத்தீங்களா இல்லையா அந்த வீடியோ? கையில அருவாள் எடுத்துட்டு போற அந்த பையனை அடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டுகிறான். அவன் செத்தானா பிழைச்சானான்னு இந்த அரசாங்கம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம கிட்ட சொல்லல. யாருக்காவது தெரியுமா என்ன ஆச்சு அந்த பையனுக்கு? தெரியாது. கொண்டு போயிட்டான்.
மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போறேன்னா ஏன் வெட்டினா? அதுதான் கேள்வி. ஒரு பையனை கையில அருவாள் எடுத்துட்டு போய் வெட்டியே கொல்லணும்னா எவ்வளவு பெரிய வக்கரம் நெஞ்சில் இருக்கணும். எப்படா பசங்களால் அதை செய்ய முடியுது? எப்படி முடியுது தெரியுங்களா? அக்கா சொல்றாங்க பாருங்க, செய்தி பார்த்திருக்கிறாங்க, அதனால சொல்றாங்க. அந்த கொலையை செய்த அத்தனை அயோக்கியனும் அன்றைக்கு கஞ்சா போட்டு இருந்தான், போதையிலே இருந்தான். போதையிலே இருந்தவன் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் பக்கத்தில் இருக்கிற மனிதனை வெட்டுகிற காட்சியை தமிழ்நாடு பார்க்கிறது. நான் கேட்கிறேன், அந்த வடமாநில இளைஞனுக்கு நேர்ந்த கதி உங்களுக்கும் எனக்கும் ஏற்பட, நம் வீட்டிலே இருக்கிற பிள்ளைக்கு ஏற்பட எத்தனை நேரமாகும்? நடக்காத? நாளைக்கு கட்டாயம் நடக்கும், சத்தியமா நடக்கும். ஏன் இந்த கஞ்சா புழக்கத்தை இந்த அரசாங்கத்தினால தடுக்க முடியல? எனக்கு முன்னாடி அண்ணன் சொன்னாங்க பாருங்க, மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் அழகா சொன்னாங்க, நாம கூட்டம் நடத்தணும்னா போலீஸ் பாதையை மாத்தி கொடுக்காது. என்ன போலீஸ்க்கே மொத்த வேலை இந்த வேலை தான். அதிமுக காரர் எங்க போறாரு, அதிமுக காரர் என்ன பண்றாரு, இந்த உளவுத்துறைன்னு நண்பர்கள் இருப்பாங்க, உட்கார்ந்து நோட்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க, என்ன பேசுறான், எங்க வழக்கு போடலாம், இதுதான் வேலை. ஏன் கஞ்சா புழக்கத்தை ஒழிக்க முடியல? ஏன்னா விக்கிறவனே இவன் தான். ஆமா, நான் சொல்றேன், சத்தியம் பண்ணி சொல்றேன், விக்கிறவனே திமுக காரன் தான். அவனே விற்கிற போது அவனை எப்படி தடுப்பான்? நான் சொல்றேன், இன்றைக்கு இருக்கிற இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்தை முழுவதுமாக ஊக்குவித்து அதிலே வருகிற கமிஷனிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஈனத்தனமான பிழைப்பை இன்றைக்கு திமுக செய்து கொண்டிருக்கிறது. இதை யாரையா தட்டி கேட்கிறது? இதை எப்படித்தான் நிறுத்துறது? ஸ்டாலினுடைய ஆட்சி இன்னும் 2 மாத காலத்தில் காணாமல் போகும், அவ்வளவுதான். ஆனா ஸ்டாலின் ஆட்சி முடிந்து போனாலும் இந்த கேடுகட்ட ஆட்சியில இந்த போதை பழக்கத்திற்கு அடிமையானவனுடைய வாழ்க்கை மாறுமா என்பதை அன்பான பெரியவங்க சிந்திச்சு பாருங்க. முடிச்சுட்டானே, ஒரு தலைமுறையே முடிக்கிற அயோக்கியத்தனத்தை செஞ்சுட்டானே. இன்றைக்கு பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் இத்தனை நடக்குதுன்னு சொன்னா என்ன காரணம்? என்ன காரணம்? அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு பொண்ணுக்கு நடந்த நிலைமையை பார்த்தோம், நினைவு இருக்கா இல்லையா உங்களுக்கு? யூனிவர்சிட்டியினுடைய வளாகத்திற்குள்ளே நுழைந்து ஒரு அயோக்கிய நாய் அந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கிற ஒரு பிள்ளைக்கு பாலியல் டார்ச்சர் கொடுக்கிறான். சொல்ல முடியாத டார்ச்சர். வீட்டுல பெண் குழந்தையை வச்சிருக்கிறவன், குடும்பம் கொண்டு குழந்தை குட்டியோட வாழ்றவன் காதுல கேட்க முடியாது. அவ்வளவு கேவலமான வேலையை அந்த நாய் செய்யுது. அவனை 2 நாள் கழிச்சு கைது பண்ணிட்டு வர்றான். கைது பண்ணிட்டு வந்து அவனுடைய போட்டோவை போட்ட பிறகு எடுத்து பார்க்கிறோம், யாரா இவன், இந்த போட்டோ எங்கடா இருக்குதுன்னு பார்த்தா அந்த பொண்ணுக்கு பாலியல் டார்ச்சர் கொடுத்த அந்த நாயினுடைய வீட்டிலே உட்கார்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் இந்த மா சுப்பிரமணிய சோறு தின்னுட்டுக்கிற படம் வெளியே வருதுயா. வந்துச்சா இல்லையா? அட, ஒரு காலேஜ் பிள்ளைக்கு இவ்வளவு பெரிய டார்ச்சர் கொடுத்த நாய் இந்த நாட்டினுடைய துணை முதலமைச்சர் கருணாநிதியின் பேரன் ஸ்டாலின் மகன் உதயநிதி ஸ்டாலினோடு நின்று படம் எடுத்திருக்கிற காட்சி வெளியே வருகிறது. நாம் கேட்கிறோம், யார் இவனுக்கும் உனக்கும் என்ன தொடர்பு? இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்லல. இப்ப அவர் என்னங்கிறாரு, வீட்டுல போய் சாப்பிட்டா தப்பாங்கிறார். வீட்டுல போய் சாப்பிட்டா தப்பா? சாப்பிட்டா தப்பு இல்ல, கொஞ்ச நாள் காத்திரு. நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த வழக்கெல்லாம் முடிந்து விட்டது, எல்லாம் தப்பித்து விட்டார்கள், யார் அந்த சார் என்று சொல்லாமலே நாங்கள் தப்பித்துக் கொண்டோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறான். நாங்கள் சொல்லுகிறோம், சரியாக எண்ணி 3 மாதங்கள் தான். அதன் பிறகு மரியாதைக்குரிய மந்திரிக்கு நிரந்தரமாக நாங்கள் தான் சோறு போடுவோம். அப்புறம் கவர்மெண்ட் சோறு தான் செய்யணுமா இல்லையா? நீ கோயம்புத்தூர்ல போன 10-20 நாளைக்கு முன்னாடி ஒரு பிள்ளை நடு இரவுல கூட்டு பாலியல் வன்புணர்வு பண்றான். இதே போரூர்ல ஒரு கூட்டு பாலியல் வன்புணர்வு. இந்த அளவிற்கான கேவலமான ஒரு சட்டம் ஒழுங்கு நிலை இதற்கு முன்னால் தமிழ்நாட்டில் இருந்ததில்லை. எப்படியா இதெல்லாம் நடக்குதுன்னு கேட்டா, அத்தனையும் போத, அத்தனையும் கஞ்சா, அத்தனையும் அபின், அத்தனையும் இன்ஜெக்ஷன் ஊசி போடுறான். ஊசி இதுதான் இன்னைக்கு இருக்கு. அப்ப இதை தடுக்க வேண்டிய காவல்துறை ஏன் தடுக்கல? ஏன் தடுக்கலைன்னா, முதல்ல எல்லாம் அதிமுக ஆட்சி காலத்துல காவல்துறைக்குன்னு ஒரு மாண்பு இருந்துச்சு. நீங்க காவலர்கள் எங்களுக்கு இந்த கூட்டத்திற்கு ஒத்துழைக்கவில்லை என்பதை சொன்ன மாவட்ட கழக செயலாளர் அவர் பேச்சை தொடங்குகிற போது கவனித்தீர்களா? வணக்கம் சொல்லுகிற போது கண்ணியமிகு காவல்துறை நண்பர்களே என்று வணக்கம் சொன்னார். இதுதான் அதிமுக காரன். உங்களுக்கு இருக்கிற மரியாதையை அப்படியே கொடுக்கிறவன் அதிமுக காரன். இவரை எதிர்ப்பதற்கு இங்கே ஒரு ஆளை வைத்திருக்கிறான் திமுக. எங்களை எதிர்ப்பதற்கு டிபேட்டுக்கு வருவார் அவர். இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர். அவர் காவல்துறை அதிகாரிகள் குறித்து
திருக்குறளும் திருவாசகமும் கடந்து பேசிய பேச்சொன்று காணொளியாக வெளியே வந்தது. அன்பிற்குரிய காவல்துறை நண்பர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கட்டாயம் நீங்கள் அவருக்குத்தான் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். காவல்துறைக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை என்னன்னா, நம்ம மாவட்ட கழக செயலாளர் சொன்னதான், காவல்துறையின் மீது தப்பில்லை. ஆட்டுவித்தால் யார் ஒருவன் ஆடாதாரே கண்ணா. ஆட்டுவிக்கிறவன் அங்கே இருக்கிறான், கோட்டைக்குள்ளே உட்கார்ந்து ஆட்டுவிக்கிறான். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி காலத்தில் எங்காவது ஒரு இடத்தில் எவனாவது ஒருவன் குடித்து விட்டு வந்தான் என்றால், அல்லது ஏதாவது தவறு செய்தான் என்றால், அவன் காவல்துறையை பார்த்தால் பஞ்சு பயந்துக்குவான். காக்கி சட்டை நிற்குதுன்னா பயந்துருவான். ஐயோ போலீஸ் நிக்குதுன்னு தனியா ஓடுவான். இப்ப என்ன நடக்குது தெரியுமா? கஞ்சா விக்கிறவன், கள்ளச்சாராய விக்கிறவன், அவனை காவல்துறை பார்த்தா காவல்துறை தள்ளி நின்னுக்குது. பெரியவர் போறாரு, நமக்கு ஏன் பிடிக்கிறதெல்லாம் முடிச்சிடும். காவல்துறை தைரியமான ஆளுக்குதான், பிடிச்சிருவாங்க. பிடிச்சுன்னு அவன் அமைச்சருக்கு போட்டாங்கிறான். என்னங்கடா, அமைச்சருக்கு போட்டும் கொடுக்கிறான். உண்மை இதுதான் நடக்குது. அப்ப இந்த நிலையில இருந்து தமிழ்நாடு இன்றைக்கு காப்பாற்றப்பட வேண்டும். பொய்யால் இந்த நாடு ஆளப்படுகிறது. இப்ப இன்னைக்கு இந்த ஆண்டு பிறந்த பிறகு ஸ்டாலின் எவ்வளவு பொய் சொல்லியிருக்காருங்கிறத எடுத்து கொடுத்தாலே பெரிய பட்டியல். அவனே நீங்க நம்மளுக்கு சொல்றான், 3000 ரூபாய் கொடுத்து விட்டார், பார்த்தீர்களா? பார்த்தோம். அம்மா எல்லாத்துக்கும் நான் ஒரு செய்தி சொல்லிட்டு போறேன். இந்த 3000 எனக்கு கொடுத்தான்னு உங்களுக்கு தெரியும். நீ எத்தனை வேளாம் குடு சாமி, எங்கோட்டு ரெட்டலைக்கு தான்ங்கிறதும் நமக்கு தெரியும். அது பக்கம், அது ஒரு பக்கம். ஆனா இந்த 3000 கொடுத்த பெருமகன் போன ஆண்டு ஏன் கொடுக்கல? போன ஆண்டு வாயதர அதுக்கு முன்னத்தாண்டு ஏன் கொடுக்கல? அதுக்கு முன்னத்தாண்டு ஒரு பொங்கல் பரிசு கொடுத்தானே, வாழ்க்கையில மறப்பமா? ஆமா, அண்ணன் சொல்றாரு பாருங்க, மறக்க மண்ணுக்குள்ள போற வரைக்கும் அந்த வெள்ளம் மறக்காது. கொடுத்தானே வெள்ளம். நான் பல இடத்துல சொல்லிட்டேன், வெள்ளம் கொடுக்கறான்னு வாங்கிட்டு வந்த எடுத்து பார்த்தா அது வெள்ளம் இல்ல, வெள்ளம் வழியுது, ஓடுது. வெள்ளம் ஓடும் இல்லையா? நாமெல்லாம் வெள்ளம் கொடுக்கறான்னு நினைச்சோம், அவன் வெள்ளம் கொடுத்துக்கிறான். மிளகு கொடுத்தேன் என்று சொன்னான், மிளகை எடுத்து பார்த்தால் பப்பாளி விதைகளுக்கு பாலிஷ் போட்டு இருக்கிறான். சத்தியம், நான் ஒன்னும் பொய் சொல்லல, நீங்க எல்லாம் பார்த்தவர்கள் தான். 21 பரிசுகள் கொடுக்கிறோம் என்றார் ஸ்டாலின். நம்முடைய தாய்மார்களும் கருணாநிதி மறைந்து விட்டார், திமுக திருந்து விட்டது போல் தெரிகிறது, ஸ்டாலின் நல்லாட்சி தான் தருவாரோ என்று நினைத்து 21 பொருளை வாங்க போனார்கள். போய் வாங்கிட்டு வந்து பார்த்தா வீட்டுல வச்சு என்னன்னா 17 தான் இருக்கு. என்னடா 17 தான் இருக்குன்னு போய் கேட்டா அவன் சொல்றான் பையி. சரி, பையொன்னு சேர்த்துனாலும் 18. மீதியை காணமே. அவன் சொல்லுகிறான் பையுக்கு 2 கைப்பிடி. சத்தியம், மக்கள் பணத்தை எப்படி எல்லாம் சுரண்டி கொழுக்க வேண்டும் என்பதை விஞ்ஞான பூர்வமாக சிந்தித்து கொள்ளையடிக்கிற கேடுகட்ட கூட்டம் இந்த ஆண்டு சொல்லுகிறான் 3000 ரூபாய் கொடுத்து விட்டேன் என்று. என் அன்பு மக்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், 2022ஆம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகள் கூட நிறைவு பெறாத நிலையிலே அன்றைக்கு நிதித்துறை அமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒரு செய்தி சொன்னார். ஸ்டாலினுடைய மகனும் மருமகனும் 2 பேர் மட்டும் சேர்ந்து, 2 பேர், உதயநிதி ஸ்டாலினும் சபரீசனும் 2 பேர் சேர்ந்து 30,000 கோடி ரூபாய் கொள்ளையடித்திருக்கிறார்கள் 2 ஆண்டு காலத்தில். இந்த 30,000 கோடியை எங்கே கொண்டு போய் முதலீடு செய்வது என்று தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள் பேசின ஆடியோ வெளியே வந்து எல்லாரும் கேட்டீங்கல்ல, நாம் எல்லாரும் கேட்டோம். தலைவர் இங்கிலீஷ்லயும் தமிழ்லையும் மாறி மாறி அடிச்சிட்டு இருப்பார் அந்த ஆடியோல. எத்தனை கோடி? 30,000 கோடி. என் அன்பு மக்களுக்கு நான் சொல்லுகிறேன், நான் எல்லா கூட்டத்திலும் இதை சொல்றது உண்டு, உங்களுக்கும் நான் இதை விளக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். கோடி கோடின்னு திமுக காரனை பத்தி நம்ம சொல்ற போதெல்லாம் நம்ம மக்கள் சாதாரண நினைச்சுக்கிறான், ஏதோ கோடி திருடி இருப்பான் போல. ஏன்னா நமக்கு கோடின்னு என்ன, நமக்கு தெரிஞ்ச கோடி தெருக்கோடி தான் தெரியும் இல்லைங்களா? நாம கோடி எங்க போய் கண்டோம்? அதையும் தாண்டி வச்சுன்னா செத்தா போடுவான், பிறந்து விட்டு கோடி, புகுந்து விட்டு கோடி. அந்த கோடி தான் நாம கண்ட கோடி. நான் சொல்லுகிற கோடி அந்த கோடி அல்ல. காஞ்சிபுரத்தில் நின்று சொல்லுகிறேன், அது காமகோடியும் அல்ல. அந்த கோடி எந்த கோடி தெரியுமா? 100 லட்சம் சேர்ந்தால் 1 கோடி. அதுபோல 1 கோடி, 10 கோடி, 100 கோடி, 1000 கோடி, 10,000 கோடி, 30,000 கோடி. 2 பேர் 2 வருஷத்துல. நான் சொல்றேன், இந்த 30,000 கோடி ரூபாய் பணத்தை 500 ரூபாய் நோட்டா மாத்தி ஒரு ரூம்குள்ள 25 வயசு பையனை விட்டு என்றான்னு சொன்னா எண்ணி முடிக்கிறதுக்குள்ள வயசாய் சேர்த்துருவான். அவ்வளவு பெரிய தொகை 2 வருஷத்துல அடிச்ச தொகை.
அந்த தொகையில கிள்ளி போட்டிருந்தா இந்த 3000க்கு பதிலா 30,000 கொடுத்திருக்கலாம்டா ஒவ்வொரு குடும்பத்திற்கும். அதுதான்டா தமிழ்நாட்டின் நிதர்சனம். எந்த அளவுக்கு ஏமாத்துறான் பாருங்க. இப்ப சொல்றேன், இப்ப நான் உங்களுக்கு பொங்கலுக்கு கொடுத்துட்டேன், நமக்கு தான் இப்படி பாமர மக்களை ஏமாத்துறான்னு பார்த்தா, படிச்சு பணியில் இருக்கிற ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், அவங்க எல்லாம் கிராஜுவேட் அரசு ஊழியர்கள், அவர்களே ஏமாத்திட்டானே. அவர்கள் எங்களுக்கு நீ தேர்தல் வாக்குறுதியில் சொன்னது போல பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுன்னு போராடுறாங்க. இவரு ஒரு ஓய்வூதிய திட்டத்தை அறிவிச்சார். அறிவிச்ச அன்னைக்கு அரசு ஊழியர்களே ஐயோ கொடுத்துட்டார் போல இருக்குது மகராசன் சொல்லி எல்லா ஸ்வீட் கொடுக்கிற, எனக்கே ஒருவன் கொண்டு வந்து ஸ்வீட் கொடுத்தார் ஒரு நண்பர். நான் சொன்னேன், நான் இந்த இனிப்பை சாப்பிட்டு முடிக்கிற வரை உன்னுடைய இந்த மகிழ்ச்சி நிலைபெற வேண்டும் என்று நான் நம்புகிறேன், விரும்புகிறேன், வேண்டுகிறேன். என்னடான்னு பார்த்தா 2வது நாள் அவங்க படிச்சவங்க இல்லையா, முழுசா படிச்சு பார்த்துட்டாங்க. அடுத்த நாள் வந்து பேட்டி கொடுக்கறாங்க, அது நிறைவானதாக இல்லை. அப்படின்னு என்ன, ஏமாத்து வேலை, ஏமாத்து வேலை. ஏதாவது ஒரு திட்டம், இந்த குழந்தைகளுக்கு லேப்டாப் கொடுக்கறான் பாருங்க, அன்பால் விளைந்த கூட்டம்டா இந்த கூட்டம். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொடுத்தாங்கடா லேப்டாப் கொடுக்கிற திட்டம்ங்கிறது சாதாரண திட்டம் இல்லடா. இந்தியால காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரை எத்தனையோ மாநிலங்கள் இருக்கிறது. அந்த மாநிலங்களில் எல்லாம் எத்தனையோ முதலமைச்சர்கள் வந்திருக்கிறார்கள், வாழ்ந்திருக்கிறார்கள், போயிருக்கிறார்கள். எந்த முதலமைச்சருக்கும் மனதிலே தோன்றவில்லை இனி எதிர்காலம் தொழில்நுட்ப யுகம், இந்த தொழில்நுட்ப யுகத்திலே நின்று ஒரு குழந்தை படித்து வென்று வர வேண்டும் என்றால் அவனுக்கு அறிவு மட்டும் இருந்தால் போதாது, தேவையான உபகரணம் கையிலே இருக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு சிந்தனை புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு மட்டும் தான் வந்தது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்தது. புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சி இருக்கிற கடைசி நாள் வரை பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு லேப்டாப் கொடுத்தோம் இல்லீங்களா? அதிமுக காரன் தெருவில் நடக்கும் போது நெஞ்ச நிமிர்த்தி திமிரோட நடக்கணும். ஏன் தெரியுமா? 55 லட்சம் குழந்தைகளுக்கு லேப்டாப் கொடுத்த இயக்கம் நம்முடைய இயக்கம். யாருக்கு கொடுத்தோம்? காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட் கொடுத்து அடுத்த வருஷம் 18,000 வந்தோன்னு எனக்கு ஓட்டு போடுன்னு கொடுத்தோமா? இந்த ஈனத்தனத்தை செய்த இயக்கம் அல்ல அதிமுக. பள்ளிக்கூடத்திலே படிக்கிற மாணவனுக்கு நீ நாளைக்கு கல்லூரிக்கு போனால் உனக்கு தேவை இந்த லேப்டாப் என்று சொல்லி கொடுத்த இயக்கம் அதிமுக. அதனாலதான் கொரோனா முடிஞ்சு திமுக ஆட்சி வந்த பிறகும் அன்னை எடப்பாடியார் அவர்கள் படமும் மரியாதைக்குரிய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் படமும் போட்டிருந்த அந்த பைகளை சுமந்து கொண்டு அந்த பிள்ளைகள் அன்றைக்கும் நடந்து போனார்கள். திமுக ஆட்சியில் நடந்தான். இன்னைக்கு லேப்டாப் கொடுக்கறேன்னு காலேஜ் பையனுக்கு கொடுக்கறேன்னு 5 வருஷம் கழிச்சு லேப்டாப் கொடுக்கறான். அவன் லேப்டாப் வாங்கணும்னு பையன் முதல் வேலையை என்ன பண்றான்னா, பிளேட் ஒன்னு எடுத்து கருணாநிதி படத்தை சுரண்டான். அவனுக்கு தெரியுது எது தீட்டுன்னு. சாதியால், மதத்தால், இனத்தால், மொழியால் வருவதல்ல தீட்டு. எவன் மக்கள் விரோதியாக வாழ்ந்தானோ அந்த படத்தை கூட என்னுடைய வீட்டிற்குள் கொண்டு போக மாட்டேன் என்று அந்த இளைஞனுக்கு புரிகிறது. சுரண்டான். சுரண்டுனா ஒரு ஆட்சியாளன் வருத்தப்படணும் இல்லையா? என்னடா நம்ம அப்பா படத்தை போட்டு கொடுத்த சுரண்டிட்டானுங்களே, அவ்வளவு மோசமாவா நம்ம ஆட்சி செஞ்சோன்னு தோணணும் இல்லையா? இவன் என்னங்கிறான், ஒரு ஆளு ஒருத்தர் இந்த விவாதத்தை அரங்கத்தில் ஏறி மேல இருக்கிறத சுரண்டிட்டீங்க, உள்ளொரு போட்டோ வச்சுக்கிற, அதை என்ன பண்ணுவீங்கிறான். ஏண்டா மேல இருக்கிற சுரண்டன்னு உனக்கு வெக்கமாவே இல்லை, சரி தொலைஞ்சு போகுது. அந்த பசங்க சொல்றாங்க அதுக்கும் இப்ப டெக்னாலஜி இருக்கு, அதையும் அழிச்சிட்டோம். அழிக்கவே முடியாத அளவிற்கு கொடுத்தால் என்ன செய்வீங்கன்னு கேட்டா, தெருவுல ஓட்டு உடைச்சாலும் உடைப்பமே ஒழிய உங்க அப்பம் படத்தை கொண்டு போக மாட்டோம்டா வீட்டுக்குள்ளேன்ட்டா. புரிஞ்சு போச்சு. 3000 கொடுத்தது மக்களுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. அரசு ஊழியருக்கு சொன்னது அரசு ஊழியர்களுக்கு உண்மை தெரிந்து போய்விட்டது. லேப்டாப் கொடுத்தது மாணவர்களுக்கு உண்மை தெரிந்து போய்விட்டது. எல்லா இடத்திலும் அம்பலப்பட்டு நிற்கிறது. காஞ்சிபுரத்தில் நாம வெற்றி பெற வேண்டும், இந்த தொகுதியிலே வெற்றி பெற வேண்டும் என்று பேசி அதெல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. கொளத்தூர் சேப்பாக்கமே தெரிச்சிட்டு இருக்குது. உண்மை சொல்றேன், கொளத்தூர்ல சேப்பாக்கத்தில் இந்த முறை திமுக வெல்லாது. ஸ்டாலின் தப்பிச்சு ஓட போறார், வேற தொகுதிக்கு போக போறார், நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இப்ப நம்ம பேசிட்டோம்ங்கிறதுக்காக வேணா வீம்புக்கு வேட்டையாடுறதுக்கு மறுபடியும் நிக்கலாம், நின்றால் தோற்பார். எனவே காஞ்சிபுரம் எல்லாம் ஒன்றும் நீங்கள் கவலை கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. புரட்சி தமிழர் எடப்பாடியார் யார் நோக்கி கை காட்டுகிறாரோ, மாவட்ட கழக செயலாளர் யாரோடு உயர்த்தி நிறுத்துகிறாரோ அந்த வேட்பாளர் இங்கே வெற்றி பெறுவது சத்தியம், உண்மை, உறுதி. அவ்வளவுதான். அதிமுக தமிழ்நாடு முழுவதும் வெல்லும். இந்த அதிமுக நாளை வந்த பிறகு இன்னைக்கு இருக்கிற இந்த ரவுடிசத்தை தமிழ் மண்ணிலிருந்து ஒழிக்கணும். எவ்வளவு பெரிய ரவுடிசம் இன்னைக்கு, எங்க பார்த்தாலும் தினந்தோறும் செய்தி வருதுங்க. ஈரோட்ல இந்த நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு, அந்த கட்சியினுடைய பொறுப்பாளர் ஒருத்தர் பேக்கரி நடத்திட்டு இருக்கிறாரு. திமுக கவுன்சிலர் உள்ள போனவன் அடிச்சு நொறுக்கிட்டான் பேக்கரி. பார்த்திருப்பீங்க, எல்லாம் வீடியோ வந்துச்சு. நான் கவுன்சிலர் என் கூட பிரச்சனை பண்ணா அடிப்பாண்டா, சாதாரண மனிதன் வச்சிருக்கிற பேக்கரி.
இங்க சென்னையில ஒரு பையன், சாதாரண பையனுங்க, நம்மள மாதிரி நம்ம எந்த அரசியல் கட்சியிலும் இல்ல, அவன் சாதாரண ஆளு, வண்டி ஓட்டிட்டு வந்திருக்கான். அவன் முன்னாடி ஒரு திமுக கார வண்டி போயிருக்கு, அந்த வண்டியில படவே இல்ல, வண்டி நிறுத்திட்டான். இவன் கீழே இறங்கி வந்தோன்னா அவங்க அம்மாவை பத்தி கண்டபடி வார்த்தை பேசுறான், கெட்ட வார்த்தை பேசுறான். இதை பஞ்சாயத்து பண்றதுக்கு ஒரு திமுக கவுன்சிலர், அந்த திமுக செயலாளர் வர்றாரு. இந்த பையன், பாவப்பட்ட பையன், நின்னுட்டு சொல்றான், அண்ணா நான் படவே இல்லைங்கண்ணா உங்க வண்டியில, நானே நிறுத்திட்டேனுங்கண்ணா, அவர் இறங்கி வந்தோன்னே எங்க அம்மாவை திட்டுறாருங்கண்ணாங்கிறான். திமுக செயலாளர் சொல்றாரு, நானும் அப்படி தாண்டா திட்டுவேன். அவன் புரிஞ்சுக்கிட்டான், ஆமாமா எல்லாம் கருணாநிதி கிட்ட இருந்து வந்தவனுக்கு தாண்டா, அப்புறம் உங்ககிட்ட போய் நாங்கள் நியாயம் கேட்டு. எவ்வளவு பெரிய ரவுடிசம், நடு தெருவிலே கட்டவிழ்த்து விடுகிறான். இங்கே சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் இருக்கிறார், முன்னாள் அமைச்சர் இருக்கிறார், நாடாளுமன்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே இருக்கிறார்கள். அதிமுகவை பார்த்து விரல் நீட்டி ஒருத்தன் கட்ட பஞ்சாயத்து செஞ்சான், போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போய் ரவுடிசம் பண்ணா, ஒரு சாதாரண பொதுமக்களை அடிச்சா, ஒரு கடையில போய் மாமூல் கேட்டா, ஒரு குற்றச்சாட்டு தமிழ்நாடு முழுவதும் வைக்க முடியுமா? அதுதான் அதிமுக. அதுதான் அதிமுக. மக்களுக்கு பாதுகாவலனாகவும் மக்களுக்கு பணி செய்ய வேண்டிய அதிகாரிகளுக்கு சிம்ம சொப்பனமாகவும் திகழ்ந்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் தலைவர்கள். ஆனால் இன்றைக்கு கவுன்சிலர் தான் ரவுடிசம் பண்றான், தெருவுல போற ஒன்றிய செயலாளர் ரவுடிசம் பண்றான்னு பார்த்தா, அமைச்சர், அங்க ஒரு அமைச்சர் இருக்கிறார், சேகர் பாபு. ஒரு சேகர் பாபுவா ஸ்னேக் பாபுவான்னு தெரியல, கொத்தி தள்ளுகிறார். அவரை கொண்டு போய் கோவிலுக்கு வேற அமைச்சராக போட்டிருக்கிறார்கள். அது என்ன கணக்குன்னு அண்ணனுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். அறநிலையத்துறைங்கிறது கோயில் பாதுகாப்புக்கு இல்லைங்களா துறை. இருக்கிறதுலயே அதிக பாவம் செஞ்சவன் எவனோ அவனை போடுவோம், பாவம் கொஞ்சம் குறையிட்டும்னு ஸ்டாலின் யோசிச்ச போது கிடைச்ச ஆள் தான் அண்ணன் சேகர் பாபு. ஏன்னா கோயிலுக்கு போயாவது கொஞ்சம் குறையிட்டும்னு. இப்ப பிரச்சனை என்ன ஆயிருக்கிறது என்றால், கோயில்களின் கணக்கில் பாவம் ஏறிவிட்டது. இப்ப நீ கோயில்களையே நாம் சுத்தப்படுத்த வேண்டி இருக்கிறது. அந்த அளவிற்கு இந்த துறையை கேவலப்படுத்தி, கோயில்ல சாமி கும்பிடுறதுக்கு வரிசையில் நிக்குதுங்க ஜனம். அந்த ஜனங்க கிட்ட போய் பேசுறாருங்க இந்த நாட்டினுடைய அமைச்சர். அவர் பேசிய வார்த்தையை இந்த மேடையிலே நான் பேச முடியாது, ஏனென்றால் இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடை. அவ்வளவு கொச்சையான வார்த்தையிலே நான் சாதாரண பொதுமக்களை திட்டுகிறவன் இன்றைக்கு அமைச்சராக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அங்கே ஒரு அமைச்சர், பொன்முடி என்கிற அமைச்சர், இந்தியாவிலேயே ஒட்டுமொத்த இந்தியாவில் பெண்களை பற்றி தவறாக பேசியதால் அமைச்சர் பதவியை இழந்த ஒரே மனிதன் திமுகவை சேர்ந்த பொன்முடி. இன்னைக்கு மறுபடியும் அவர் அமைச்சர். கேவலமா இல்லையாடா? இந்த 1000 ரூபாய் திட்டத்தை கொடுத்துட்டு சீனியர் மினிஸ்டர் துரைமுருகன் பேசுறாரு, அம்மாளுக்கு 1000 ரூபாய் கொடுத்துக்கிறோம், பிள்ளைக்கு 1000 ரூபாய் கொடுத்துக்கிறோம், 2 பேரும் சிம் கார்டை போட்டு யாரோ கூட பேசிட்டு. இன்னைக்கு ஒரு புதுசா செய்தி வந்திருக்கு, மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் கூட சொல்லும் போது சொன்னாங்க, அடுத்து வருகிற பேச்சாளர்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லி பேச போகிறார்கள் என்று. நான் என்னுடைய செய்தியாக ஒரு செய்தியை சொல்லுகிறேன், அன்புள்ள மக்களுக்கு சொல்லுகிறேன். முதல்ல ஒரு காலத்துல நாங்களே மேடையில பேசும்போது என்னம்னா, அம்மாவை எல்லாம் பார்த்து, அம்மா இந்த சீரியலே பார்த்துட்டு இருக்காதீங்கம்மா, இந்த கிரகு வீட்டுக்குள்ள சண்டை கொண்டு வந்து விட்டுருவானுங்கம்மா, சீரியல் பூரா மாமியாரும் மருமகளும் அடிச்சுக்குது, ஒரே ரகலையாக்குது, அதனால் நீங்க எல்லாம் சாயந்தரமான இந்த டிபேட் பாருங்கம்மான்னு சொல்லுவோம். அரசியல் விவாதங்கள் நடக்கும், 4 விஷயம் தெரியும், அதை பாருங்கம்மான்னு சொல்லுவோம். ஆனா இப்ப நான் தமிழ்நாட்டில் எங்க போனாலும் மேடை ஏறணும்னு நான் சொல்ற விஷயம், தயவு செய்து நீங்கள் சீரியலே பாருங்கள் அம்மா என்று நான் இப்ப கேட்கிறேன் எல்லாத்துக்கும். சீரியல் எவ்வளவோ பரவாயில்ல, இவனுக்கு பண்ற இன்னைக்கு அது நம்ம எல்லாரையும் சொல்லக்கூடாது, ஒரு சில தொலைக்காட்சி அப்படி வச்சுப்போமே. இன்னைக்கு என்ன வேலை செய்யறான்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிருக்கான். தமிழ்நாட்டில் தேர்தல் வர்றதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து 4 முனை போட்டி அப்படிங்கிறான். நமக்கு ஒண்ணுமே புரியல, எங்கடா இருக்குது 4 முனை? எஸ்ஐஆர் வந்துச்சு. இப்ப எஸ்ஐஆர் களத்துல வேலை செய்யவங்க எல்லாரும் உட்காந்துக்கிறீங்க. எத்தனை முனை இருந்துச்சு எஸ்ஐஆர் பார்க்கும்போது? 2 முனை தான் இல்லைங்களா? அதிலும் கூர்மையான முனை நமது முனை தான். மழுங்கிய முனை ஒன்றாக திமுகவை அங்கங்கே நாம் பார்த்தோம், ரைட்டு. ஆனால் டிவியில வந்துட்டா 4 முனைங்கிறான். எங்க எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, 2021 இதே மாதிரி தேர்தல் நடந்துச்சு. அன்றைக்கு அதிமுக இருந்தது, திமுக கூட்டணி இருந்தது, சீமானவர்களினுடைய நாம் தமிழர் கட்சியும் இருந்தது, அன்றைக்கு டிடிவி தினகரன் அவர்களுடைய கட்சியும் இருந்தது, கமலஹாசன் அவர்களுடைய கட்சியும் இருந்தது இல்லைங்களா? எல்லாரும் போட்டி போட்டாங்க. அன்னைக்கு எந்த டிவியாவது 1 வருஷமா 5 முனை போட்டின்னு சொன்னானா? சொல்லவே இல்லை. இன்னைக்கு ஏன் 4 முனை போட்டிங்கிறான்? இதுலதான் இருக்குது சூட்சமோ. அன்பான மக்கள் புரிஞ்சுக்க வேண்டிய செய்தி, நான் இதைத்தான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா அன்னைக்கு அதிமுக ஆட்சியில இருக்கிற போது 2 முனை போட்டி தான். ஆட்சிக்கு எதிரான வாக்குகள், ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸ் என்று சொல்லப்படுகிற ஆட்சிக்கு எதிரான மனநிலையில் இருக்கிற வாக்குகள் திமுகவுக்கே விழணும்னு திட்டமிட்டு வேலை செஞ்சான்.
இன்னைக்கு திமுகவின் இந்த 5 ஆண்டுகள்ல வெந்து நொந்து போயிருக்கிற மக்களை பார்த்து சொல்றான், அந்த வாக்குகள் எல்லாம் அதிமுகக்கே விழணும்னு அவசியம் இல்ல, 4 முனை போட்டி இருக்குது, இங்க கொஞ்சம் போடு அங்க கொஞ்சம் போடு அங்க கொஞ்சம் போடுன்னு மனதை மாற்றுவதற்காகத்தான் திட்டமிட்டு திமுக ஊடகங்களை இறக்கிவிட்டு இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறான். இதை தகர்த்தெறிய வேண்டிய கடமை அந்த களத்தில் நாங்கள் போராடுகிறோம். என்னோடு செய்தி தொடர்பாளர்கள் எல்லாரும் நாங்கள் போராடுகிறோம். இந்த களத்தில் வலுவாக முறியடிக்க வேண்டிய பொறுப்பு கழகத்தினுடைய தொண்டர்களுக்கும் தோழர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இருக்கிறது. எங்கயா இருக்கு 4 முனை போட்டி? எங்க இருக்கு? நாள் எனக்கு ஒண்ணுமே புரியலையே. பூத் ஏஜென்டே இல்ல, பூத்துக்கு ஆளே இல்ல, ஆனா 4 முனை போட்டிங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம் தமிழர் கட்சி 8 விழுக்காடு ஓட்டு வாங்கியிருக்கு போன தேர்தல்ல. அந்த நாம் தமிழர் கட்சிக்கு இப்போ திமுக ஆட்சி பிடிக்காதவன், திமுக ஆட்சி சரியில்லைன்னு அந்த கட்சிக்கு ஓட்ட போட்டு ஒரு 2% எச்சா வாங்குச்சுன்னு வைங்க, 10% வாங்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. அதனால ஸ்டாலினுக்கு ஏதாவது நட்டமா? ஒண்ணும் கிடையாது. வாங்கிட்டு போட்டோம், அதனால நமக்கு பிரச்சனை இல்லைன்றான். ஆனா அதே 2% அதிமுக பக்கம் விழுந்துச்சுன்னு வைங்க, ஆட்டம் கண்டு போகும். திமுகவின் கடைசி ஆட்சி இதுதான் உறுதியாகி போயிடும், முடிஞ்சிருக்கதை. அப்ப என்ன செய்ய நினைக்கிறான்? இப்படி பிரிச்சு விட விரும்புறான். அன்பான மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனுபவம் மிக்க தலைவர்கள், தமிழ்நாட்டை மீட்டெடுக்கிற திராணியுள்ள தலைவர்களாக இன்றைக்கு களத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக, அமைச்சர்களாக, புரட்சி தமிழரான எடப்பாடியார் முதலமைச்சராக வருகிற நாள்தான் தமிழ்நாட்டிற்கான விடிவு காலமாக இருக்கும் என்பதை என் அன்பான பெரியோர்கள் மனதிலே நிறுத்தி இந்த தேர்தலில் நாம் எடுத்துக்கொண்டே கொடுக்கணும். இந்த சின்ன பசங்களை விட்டுட்டு வேலை செஞ்சு இன்னைக்கு சில பசங்க போயிருக்கிறான். 10 பேர், 100ல 10 பேர் அங்க இங்கேயும் போறது உண்டு தானே. அப்படி போனவன் ஏதோ 2 கட்சி பேர் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான். கவலைப்பட வேண்டியதில்லை. ஒண்ணு அப்படி இல்ல, எல்லா இளைஞர்களும் கெட்டு போவதற்கு தமிழ் சமூகம் அனுமதித்து விடாது. நீங்கள் கவலைப்படாதீர்கள். அந்த இளைஞர்களும் நம்மோடு சேர்ந்து வருவார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமகால அரசியலிலே ஏதாவது ஒரு கட்சி தலைவன் கலந்து கொள்ளுகிற கூட்டத்திலே மாற்று கட்சியிலே இருக்கிறவன் வந்து நன்றி சொல்லி பார்த்திருக்கிறீர்களா? தமிழ்நாட்டில் அது ஒரே ஒரு தலைவனுக்கு தான் நடந்தது. அந்த தலைவன் நம்முடைய தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியாருக்கு நடந்தது. கொடியோடு வந்து மாற்றுக் கட்சியை சேர்ந்தவன் நன்றி சொல்லிவிட்டு போனான். அண்ணா, நாகரிகமான அரசியல் செய்கிறீர்கள், அறத்திற்கு புறம்பான வழியிலே எங்கள் கட்சியை வீழ்த்துவதற்கு நீங்கள் அனுமதிக்கவில்லை, உங்களுடைய நாகரிக அரசியலுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் என்று சொல்லிவிட்டு போன காட்சிகளை தமிழ்நாடு பார்த்தது. என் அன்பான மக்கள், இதைத்தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், நாம் எடுத்து செல்ல வேண்டும். எல்லாத்துக்கும் நாம தான் போய் சொல்லணும். கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி 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 தான் இதை புரிய வைக்கணும். கட்டாய வென்று நீங்க ஒன்றும் கவலைப்படக்கூடாது. யாருக்காவது அந்த நம்பிக்கையில தயவு செய்து விட்டுருங்க. இந்த டிபேட் பார்க்க வேண்டாம் சொன்னதுக்கு காரணமே அதுதான். இந்த சாயந்தரம் 4 பேர் வந்து உட்கார்ந்தான்னா கொன்னு எடுத்துறோம். நானும் தான், வேற வழி இல்லையே. அப்புறம் நாங்களும் தானே போய் உட்கார வேண்டி இருக்கு. பூரா 5 பேர் உட்கார்ந்தா அதிமுக காரணத்தை தவிர அத்தனை பேரும் பொய்யாடா பேசுறதுங்கிறவருக்கு ஒரு பெரிய கவலை இன்றைக்கு இருக்கிறது. அவன் பூரா சொல்றான், இன்னைக்கு அதிமுக இன்னைக்கு கஷ்டம்ங்கிறான். அதிமுக நீ அப்படியே கொஞ்சம் சிரமம் தானுங்க. அம்மா இருந்திருந்தாங்க, அம்மா இருந்தா நீ எல்லாம் பேச முடிய மாட்டா. முதல்ல விடுறா, நாங்க கொஞ்சம் ஜனநாயகவாதியா இருக்கிறதுக்கு விடுங்கடா எங்களையுமே. அம்மா அவர்கள் இருந்திருந்தாங்கன்னு சொன்னா அம்மா அவர்களின் பார்வை, அவர் எதுவுமே செய்ய வேண்டாம், அவர் பார்வை போதும் இவர்கள் எல்லாம் பதுக்கி கொண்டு இருந்திருப்பார்கள். என்ன இவன் சும்மா நம்மளை பார்த்து இன்னி அதிமுக, நான் சொல்றேன் அதிமுக கூட்டணி இருக்கிறது, கூட்டணி கட்சிகள் இருக்கிறது. கூட்டணி கட்சிக்கு ஸ்டாலின் அவர்களே ஓட்டு இருக்கிறதா? காங்கிரஸ் கட்சிக்கு இந்த தொகுதியில் எத்தனை ஓட்டு இருக்குது? எத்தனை ஓட்டுக்குது? தனியா நின்னா நம்ம வார்டு கவுன்சிலர் வாங்குற ஓட்டு வாங்க முடியாது நீ சட்டமன்ற தேர்தல். உண்மையா இல்லைங்களா? இல்ல, ரைட்டு. அடுத்த கட்சி சிபிஐ சிபிஎம் கட்சி இருப்பது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? ஒண்ணும் கிடையாது. மதிமுக, அது திரு வைகோ அவர்களே இந்த முறை வாக்களிப்பாரா என்பது கொஞ்சம் சந்தேகம் தான். எனவே அதற்கும் யாருக்குடா ஓட்டு இருக்கு? ஓட்டே இல்லாத கட்சியை கூட்டணியில வச்சுட்டு எங்கள் கூட்டணி வெற்றி பெறும் என்று இன்றைக்கு ஸ்டாலின் நமக்கு பயங்காட்டி கொண்டிருக்கிறார். நீங்கள் பாருங்கள் என் அன்பு சொந்தங்களே, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து சொன்னால் நீங்கள் எப்படி வெற்றி பெறுவீர்கள் என்று நாங்கள் சொன்னோம். நாங்கள் 234 தொகுதியிலும் தனித்து இரட்டை இலை என்கிற சின்னத்தை போட்டு வென்று காட்டி ஆட்சி நடத்தி காட்டிய இயக்கத்தின் சொந்தக்காரர்கள். கருணாநிதியின் அப்பனுக்கு அப்பன் வந்தாலும் செய்ய முடியாத சாதனையை செய்து காட்டிய புரட்சி தலைவி அம்மா அவர்களினுடைய வாரிசுகள். அன்னைக்கே சொன்னோம். அப்புறம் உங்களுக்கு சொன்ன உங்களுக்கு கூட்டணி வராத போல் இருக்குன்னா, இன்றைக்கு நான் பார்க்கிறோம் என் அன்பு சொந்தங்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்கி புரட்சி தமிழர் எடப்பாடி தலைமையிலே நிற்கிறது. நம்மோடு கரம் கோர்த்து பாரதிய ஜனதா கட்சி நிற்கிறது. நம்மோடு கரம் கோர்த்து பாட்டாளி மக்கள் கட்சி நிற்கிறது. நம்மோடு கரம் கோர்த்து பல கட்சிகள் அணியமாகி கொண்டிருக்கிறது. அடுத்த வாரம் விழுகிற அடியில் தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக காரன் அவனுடைய கனவுகள் சிதைகிற காட்சியை நாம் பார்க்க போகிறோம். ஒரே ஒரு வாரம். அண்ணன் தேதியை சொல்லிட்டாரு பாருங்க. என்ன, அதனால வலிமையா நிக்கிறோம். அடுத்து மலர போகிற ஆட்சி
அன்னை தமிழகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி, இரட்டை இலையினுடைய ஆட்சி, புரட்சி தமிழர் எடப்பாடியாரின் ஆட்சி, சாதாரண விவசாய குடும்பத்திலே இருந்து பிறந்து வளர்ந்து வந்து தமிழகத்தின் உச்ச உயர் பதவியான முதலமைச்சர் என்கிற பதவியை பெற்ற அந்த தலைமகன் இன்றைக்கு நம்மோடு தலைமை தாங்கி நின்று வருகிறார். அவரோடு பயணிக்கிறோம். அன்பு சொந்தங்கள், நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். மீண்டும் அவர் ஆட்சி வரும். மீண்டும் தாலிக்கு தங்கம் திட்டம் வரும். மீண்டும் பெண்களுக்கு மானியம் வழங்குகிற திட்டம் வரும். மீண்டும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த இலவச வீடுகள் கொடுக்கிற திட்டம் வரும். மீண்டும் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கிற திட்டம் முறையாக நிறைவேற்றப்படும். மீண்டும் குடிமராமத்து பணிகள் நடைபெறும். மீண்டும் மருத்துவக் கல்லூரிகள், சட்டக் கல்லூரிகள், கலை அறிவியல் கல்லூரிகள் என்று கல்லூரிகளால் படிப்பால் நிரம்புகிற மாநிலமாக தமிழ்நாடு மாற்றப்படும். அந்த உயரிய லட்சிய நோக்கத்தை நோக்கி நடைபோடுகிற புரட்சி தமிழரின் ஆட்சி மலர்வதற்கு இன்னும் 2 மாதங்கள் இருக்கிறது. புரட்சி தலைவரினுடைய 109வது பிறந்த நாளை நாம் ஸ்டாலின் ஆட்சியிலே கொண்டாட வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலை இருக்கலாம். ஆனால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என் அன்பு சொந்தங்களே, அவருடைய 110வது பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டத்தை நாம் புரட்சி தமிழரின் ஆட்சியிலே தான் நடத்துவோம். அன்றைக்கு பேசுகிற போது இவ்வளவு சாதாரணமாக பட்டியலை படிக்க முடியாது. மாண்புமிகு 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 என்று அழைத்து பேசுகிற அந்த நாளும் வந்து சேர்ந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் மறக்காமல் மாவட்ட கழக செயலாளர் அந்த கூட்டத்திற்கும் என்னை அழைக்க வேண்டும். அந்த வெற்றி கூட்டத்திலும் நான் வந்து இங்கே பேச வேண்டும் என்கிற கோரிக்கை வைத்து களத்திலே இறங்குங்கள். அதிமுக காரன் கரைவேட்டி கட்டி களத்தில் இறங்கினால் வான வேடிக்கை தான் என்கிற வரலாற்றை மீண்டும் நாம் படைக்க வேண்டும். ஊனிறக்கம் இல்லாமல் வேலை செய்யணும். விற்றக்கூடாது. நம்ம விட்டோம்னா தமிழ்நாட்டை காக்க ஆள் கிடையாது. இன்னைக்கு அம்மா தாய்மார்க, கழகத்தினுடைய அன்பு சொந்தங்க, சகோதரர்கள் களத்தில் இறங்குங்க. வீடு வீடா போங்க, வீதி வீதியா போங்க. செய்த சாதனைகளை சொல்லுங்க. இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற அவலங்களை சுட்டி காட்டுங்க. நாளை நமதாக வேண்டும். 234 இரட்டை இலை வெற்றி காண வேண்டும். அந்த நாள் வரப்போகிறது. நம்பிக்கையோடு களத்திலே பணியாற்றுங்கள் என்று சொல்லி புரட்சி தலைவரினுடைய பிறந்த நாளிலே அதை நீங்கள் உறுதிமொழியாக எடுத்துக்கொண்டு களைய வேண்டும் என்று கேட்டு, இந்த கூட்டத்திலே இவ்வளவு நேரம் கேட்டுக்கொண்டிருந்த இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கிற நிர்வாகிகளுக்கும் அன்பு சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.